அனைவருக்கும் காலை வணக்கம். செகண்ட் செஷனில் நம்மிடையே வந்திருக்கிற தீனதயாளன் எம்எல் அவர் பல வகுப்புகள் எடுத்திருக்கிறாரு. இங்கே நல்ல ப்ராக்டிஸ். அவர் வெரி ஃபேமஸான லீடிங் அட்வொகேட். அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்மந்தமாக தான் அவர் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அதில் ஸ்டாண்டிங் கவுன்சிலும் கூட இங்கே பல வழக்குகள் நம்ம நீதிமன்றத்தில் இருக்கிற பல வழக்குகள் அவருடைய சிறப்பான வழக்குகள் தான். அன்பு சகோதரர் தீனதயாளன் அவர்களுக்கு சங்கத்தின் துணைத் தலைவர் மகேஷ் பாபு அவர்கள் பொன்னாடியை போற்றி கௌரவிப்பார்கள். எல்லோருக்கும் வணக்கம். First of all, I would like to thank MBA President Mr. Suresh sir and Secretary Mr. Venkatesan sir and Vice President and other office bearers for giving me this opportunity. The topic assigned to me on the Electricity Act. சிம்பிளாக எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிசிட்டி ஆக்டுங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா. பட் எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப வெரி மினிமம் சிலபஸ் தான் எலக்ட்ரிசிட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும். எலக்ட்ரிசிட்டி ஆக்டை யாருமே கமக்ராஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே ஆஃப்டர் இந்த டான்ஜெட்கோ போர்ட்ஃபோலியோ அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நானுமே இந்த ஆக்டை ஃபுல்லாக மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கேன். பட் நம்பர் ஆஃப் கேசஸ் நம்ம கேசஸ் நடத்த தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டோட ஸ்கோப் என்ன, அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒய்டாக தெரிய வரும். சீனியர் அட்வொகேட்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் அட்வொகேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் நடத்திருப்பீங்க கேசஸ். பட் வித் ரிகார்ட் டு ஜூனியர் அட்வொகேட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் பட் வெரி மினிமம் போர்ஷன்ஸ் நம்ம we can cover up within the stipulated time. இந்த ஆக்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003ங்கிறது which coming to force in the year 26/5/2003 நியூ ஆக்ட் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்இபி அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஆக்சுவலி விச் வாஸ் ஃபார்ம்டு ஆன் எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படிங்கிறது 1/7/1957 விச் வாஸ் ஃபார்ம்டு. So, even though TNEB has been formed in the year 1957, but அதுக்கு முன்னாடி ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம். பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். கன்சால்டேட்டட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட்டுங்கிறது எப்போ வந்தது அப்படின்னா இந்த இயர் 2003. ஸோ ஏர்லியராக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம டிஎன்இபின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மெட்ராஸ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுங்கிறது இருந்தது. ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் 1948 இருந்தது. மெட்ராஸ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு அதோட ப்ரொவிஷன்ஸ் 1948 இருந்துச்சு. சப்சிக்வெண்ட்டாக ஆஃப்டர் சம் இயர்ஸ் இட் வாஸ் ரீநேம்ட் as தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிஎன்இபின்னு சொல்கிறோம். ஸோ ஈவன் தான் நம்ம காமனாக டிஎன்இபி அப்படின்னு சொன்னோம்னாலுமே அதில் it can be broadly divided into two categories. ஒன்று ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்ட், சர்டன் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் நிறையா விஷயங்கள், டே டு டே அஃபேர்ஸுக்குமே நிறையா விஷயங்கள் we have to learn. இந்த டிஎன்இபியை it can be broadly divided into two things. ஒன்று டான்ஜெட்கோ. எல்லாருக்குமே தெரியும் டான்ஜெட்கோனா என்னென்னு. டான்ஜெட்கோ தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு பேர். தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஒன் இஸ் டான்ஜெட்கோ, அனதர் ஒன் இஸ் டான் டிரான்ஸ்கோ, TAN-TRANSCO, டான் டிரான்ஸ்கோன்னு பேர். தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஒன் டான்ஜெட்கோ, அனதர் ஒன் டான் டிரான்ஸ்கோ. நீங்கள் இபி பில் கட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டான்ஜெட்கோங்கிறது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம்னு சொல்லுவோம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம். டான் டிரான்ஸ்கோவை தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெரிய பெரிய டவர் லைன்லாம் போகுதில்ல, ரோட்டில் பார்த்துருப்பீங்க, ஹைவேஸு ரோட்லலாம் பெரிய பெரிய டவர் லைனு, அந்த டவர் லைன் கண்ட்ரோல் எல்லாமே இந்த டான் டிரான்ஸ்கோ கண்ட்ரோலில் வரும்.
இப்போ நம்ம இந்த சப்ளை ஹைகோர்ட் சப்ளை, டொமஸ்டிக் சப்ளை, கமர்ஷியல் பில்டிங் சப்ளை, இது எல்லாமே வந்து டேஞ்சட் கோ கண்ட்ரோலில் வரும். டவர் லைன் ப்ராஜெக்ட்டு, டவர் லைன் இஷ்யூ இது அதெல்லாமே வந்து இன்டர்ஸ்டேட் டவர் லைன், இது பெரிய பெரிய டவர் லைன் ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் வந்து டேன் டிரான்ஸ்கோ கண்ட்ரோலில் வரும். இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த 2 தான் இருந்தது ஆக்சுவலாக. டேஞ்சட் கோ ஒன்று, அனதர் ஒன்று வந்து டேன் டிரான்ஸ்கோ ஒன்று. இப்போ வந்து டேஞ்சட் கோவை வந்து திரும்ப ஒரு 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா இப்போ 24-25ல் அந்த டேஞ்சட் கோ அப்படிங்கிற அந்த என்டிட்டியை வந்து இட் வாஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஒன்று வந்து முன்ன வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, டேஞ்சட் கோங்கிறது வந்து ஜெனரேஷனும் அண்டு டிஸ்ட்ரிபியூஷனு, பவர் ஜெனரேஷன் அண்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே ஒரே கம்பெனியாக இருந்தது. இப்போ வந்து அதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறாங்க. செப்பரேட் பண்ணி ஒன்று வந்து டிஎன்பிடிசிஎல் அப்படிங்கிறது ஒன்று, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், டிஎன்பிடிசிஎல், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். கொஞ்சம் வேகாதான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டு, கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று வந்து டிஎன்பிஜிசிஎல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இந்த டேஞ்சட் கோவில் வந்து ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே ஒன்றா இருந்தது. இப்போ ஜெனரேஷனுங்கிறது வந்து மின் உற்பத்தியை வந்து செப்பரேட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து செப்பரேட்டாகவும் பிரிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. டிஎன்பிடிசிஎல்ங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து வந்து டிஎன்பிஜிசிஎல் மின் உற்பத்தியை மட்டும் செப்பரேட் கம்பெனியாக பிரிச்சுட்டாங்க. டிஎன்பிஜிசிஎல் தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், டிஎன்பிஜிசிஎல். இது எல்லாத்துக்குமே ஹோல்டிங் கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்இபி தான், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. டிஎன்பிஜிசிஎல். அனதர் ஒன் வந்து டிஎன்ஜிஇசிஎல் தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட், கிரீன் எனர்ஜி சம்மந்தமாக தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட். இப்போ டேஞ்சட்கோ வந்து now Tangentco has been divided into 3 broader companies. One TNPDCL, second one TNPGCL, third one TNGECL, Green Energy Corporation. So what is green energy? அப்படினா என்ன? எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல நம்ம. வாட் இஸ் கிரீன் எனர்ஜி? இந்த யூஸ்வலாக கன்வென்ஷனலாக நம்ம எனர்ஜியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து அட்டாமிக் எனர்ஜி மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கோல் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ்ஸு. நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கன்வெர்ட்டிங் இன்ட்டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். பிகாஸ் இன்னொரு 30 or 40 இயர்ஸில் வந்து கோலோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து அட்டாமிக் எனர்ஜியோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து க்ரீன் எனர்ஜிக்கு வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு சுவிட்ச் ஓவர். ஸோ அதை வந்து க்ரீன் எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணுறோம். சோலார் ப்ராஜெக்ட்டு, விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்டு, டைடல் ப்ராஜெக்ட்டு, சி வேவ்ஸ்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஹைட்ரோ ப்ராஜெக்ட்டு, அதெல்லாம் வந்து க்ரீன் எனர்ஜியில் வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ அதனால் டான்ஜென்ட்கோவை வந்து நவ் இட் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு 3 கேட்டகரிஸ். ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஎன்பிடிசிஎல். டிஎன்பிடிசிஎல்ங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி டீல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பவர் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி மட்டும்தான் டீல் பண்ணோம் டிஎன்பிடிசிஎல்ங்கிறது. தென் ஜெனரேஷன், மின்சார உற்பத்தியை பற்றி டீல் பண்ணுறது. தென் டிஎன்ஜிஇசிஎல் கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட் ஆஃப் டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட்டு வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான் அதை. இப்போ எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் என்ன ஆஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி தெஃப்ட் சம்மந்தமாக கேட்பாங்க. ஃபஸ்ட் ஒன். ஸோ எனர்ஜி தெஃப்ட் சம்மந்தமாக கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது
அது சம்மந்தமாக எதுவும் கேசஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா? எஃப்ஐஆர் எதுவும் போட்டிருக்காங்களா? ஹேவ் யூ எவர் சீன் எனர்ஜி தஃப்ட் எஃப்ஐஆர்? ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு. எனர்ஜி தஃப்ட் சம்மந்தமாக எந்த கோர்ட்டை டீல் பண்ணுறாங்க கேசஸை? இப்போ எலக்ட்ரிசிட்டி வருது. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து வித்தவுட் டிஎன்இபி பர்மிஷன் இல்லாமல் பக்கத்து ப்ரிமிசஸ்க்கு கொண்டு போனாங்கன்னாவே அமௌண்டிங் டு எனர்ஜி தஃப்ட். அது இந்த எனர்ஜி தஃப்ட்டை வந்து எந்த ப்ரொவிஷனில் டீல் பண்ணுறாங்க? ஏன் இது ஐபிசியில் ஆக்சுவலாக ஏர்லியர் ஐபிசி இட் வாஸ் ஐபிசி 379 தஃப்ட் இருந்துச்சுல்ல, 378 தஃப்ட் இருந்ததில்ல, ஏன் அதில் டீல் பண்ணாமல் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனை தனியாக எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே கொண்டு வர்றாங்க? என்ன காரணம்? யாராவது ஒரு ஆள் எனர்ஜி தஃப்ட்டை வந்து ஏன் 379 கொண்டு வராமல் இது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே கொண்டு வர்றாங்க? எனர்ஜி தஃப்ட் சம்மந்தமாக எலக்ட்ரிசிட்டி ஆக்டை வந்து செக்ஷன் 135 டீல் பண்ணுறாங்க. வாட் இஸ் எனர்ஜி தஃப்ட் அப்படின்னு செக்ஷன் 135 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். செக்ஷன் 135 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003. ஸோ அதில் வந்து தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றாங்க. தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி செக்ஷன் 135 அப்படின்றான். ஸோ வாட் இஸ் இட் மீன் தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இஃப் எ பர்சன் டெலிபரேட்லி கன்சியூம்ஸ் எனர்ஜி without lawfully paying for it அப்படின்னா, if a person deliberately consume அந்த செக்ஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா who ever dishonestly அப்படின்றாங்க. who ever dishonestly. ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பின்னாடி வர்றேன். செக்ஷன் 135 வந்து they are using the word whoever dishonestly uses electricity அப்படின்றாங்க. whoever dishonestly uses electricity. ஸோ வாட் does it mean dishonestly அப்படின்னா என்ன மீனிங் அது? ஸோ ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகணும் அப்படின்னா 2 things. ஒன்று வந்து இன்டென்ஷன் இருக்கணும், தென் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இருக்கணும். இது வந்து நேச்சுரல் ஐபிசி இப்போ நியூ பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ்லையும் சரி. ஸோ அஃபென்ஸ்னால் என்ன அப்படின்னு மீனிங்னா இன்டென்ஷனல் ஆக்ட் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், தென் கமிஷன் ஆஃப் ஆக்ட் இருக்கணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும். அதனால தான் இந்த செக்ஷன் 135 வந்து they are using the word whoever dishonestly uses electricity அப்படிங்கிறது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை டொமஸ்டிக் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது. டொமஸ்டிக் சர்வீஸ் கனெக்ஷனாக பக்கத்து வீட்டில் கரண்ட் இல்லை, நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு இழுத்துக்கிறோம், இன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அஃபென்ஸா? ஸோ தே வில் லேக் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, பக்கத்து வீட்டில் திடீர்னு கரண்ட் கட் ஆகிருச்சு, ஏதோ சம்திங், நைட்டு வந்து பார்க்க முடியாது. இமீடியட்டாக உங்கள் வீட்டிலேருந்து பவர் சப்ளை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவர் சப்ளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெதர் இட் வுட் கம் வித் இன் த பர்வியூ ஆஃப் செக்ஷன் 135. உங்களுக்கு வந்து இது வந்து தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே வெதர் இட் வுட் கம் வித் இன் த பர்வியூ ஆஃப் 135 ஆர் வெதர் இட் வுட் கம் வித் இன் த மீனிங் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 135. ப்ராப்பர் சேனல் பட் வித்தவுட் permission. ஸோ ஃபஸ்ட் திங் அதனால தான் செக்ஷன் 135 வந்து they are again and again emphasizing, number of judgments are came again and again emphasizing dishonest intention இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் த dishonest intention இருந்துச்சுன்னா மட்டும்தான் யூ கேன் புட் அப் இன்டூ 135 அந்த இதாக எனர்ஜி தெஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட் திங். அதர்வைஸ் அது வந்து தப்பு தான். அது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 126 சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. It is not a criminal offense, but it would come within the purview of section 126. 1 minute, இந்த சொல்லிடுறேன். 1 minute. அந்த 126 of Electricity Actல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா unauthorized use of electricity. They are using the word unauthorized use of electricity. ஒரு 2 பெரிய சாப்டர் இது. செக்ஷன் 126ங்கிறது ஒரு பெரிய சாப்டர். செக்ஷன் 135லேருந்து சம் ப்ரொவிஷன்ஸ் ஆர் தேர். அது வந்து ஒரு பெரிய சாப்டர். ஸோ அந்த தெஃப்ட் பிடிக்கிறவங்க வந்து தே ஹேவ் டு மேக் டிஸ்டிங்ஷன் வெதர் இட் வுட் கம் வித் இன் த பர்வியூ ஆஃப் செக்ஷன் 126 வருமா, அன்ஆத்தரைஸ்டு யூஸா
ஆர் தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா அப்படிங்கிறது வந்து அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் அவங்க கமிட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பொறுத்து தான் அவங்க டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங், சப்போஸ் ஐ கிவ் யூ எட் another எக்ஸாம்பிள். இப்போ இங்கே ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்குது. மீட்டர் பாக்ஸில் வந்து திடீர்னு நீங்கள் ஒரு சின்ன ஹோல் பண்ணி அந்த மீட்டர் ரீடிங்கை ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெதர் இது வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் 126 வருமா இல்லை 135 வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ 135, சர்டன்லி 135. நீங்கள் அதில் டவுட்டே பட வேணாம். ஏன்னா வந்து மீட்டர் பாக்ஸை வந்து இல்லீகலாக டேம்பர் பண்ணி இல்லை பாக்ஸை சேம்பர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சீலை பிரேக் பண்ணி உள்ளே வந்து அந்த மீட்டர் ரீடிங்கை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இட் would come within the purview of section 135. ஸோ இந்த மீட்டர் டேம்பரிங்லாம் சந்தேகமே வேணாம், அதெல்லாம் 135 தான் வரும். அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ரூரல் ஏரியாஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன், அக்ரிகல்ச்சரல் ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷன் பேர் எல்லாரும் தெரியும், எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷனை வந்து அவங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி ஃபார் அக்ரி பர்பஸ்க்காக மட்டும்தான் ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு அக்ரி ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷனை தே ஆர் எக்ஸ்டெண்டிங் த ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷன் இன்டூ ஒரு பிக் கிளீன் பர்பஸை, ஒரு செங்கல் சூளை எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல, அந்த செங்கல் சூளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே அவங்களோட தோட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எ ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனு. அந்த ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனை வந்து தே ஆர் எக்ஸ்டெண்டிங் இன்டூ பிக் கிளீன் பர்பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செங்கல் சூளை பர்பஸுக்கு கொண்டு போகிறாங்க. ஆர் அதர்வைஸ் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்து ஒரு ப்ரான் கல்ச்சர் ஃபார்மிங் ஒன்று வச்சுருப்பாங்க, ப்ரான் கல்ச்சர் பண்ணுவாங்க. அந்த ப்ரான் கல்ச்சர் ஃபார்மிங்க்கு வந்து தே ஆர் எக்ஸ்டெண்டிங். ஒரு ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனை வந்து தே ஆர் எக்ஸ்டெண்டிங் இன்டூ ப்ரான் கல்ச்சர் ஃபார்ம் ஆர் எக்ஸ்டெண்டிங் இன்டூ ஒரு பால்ட்ரி ஃபார்ம் அந்த தோட்டத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க, பால்ட்ரி ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அந்த ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷனை. ஆர் அதர்வைஸ் வந்து ஒரு பிரிக்லிங் பர்பஸ் ஒரு செங்கல் சூளைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து தெஃப்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அப்போவும் இதே சேம் கொஸ்டின் வுட் லை. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் அலைடு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து அவங்களோட டிஃபென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஆக்குப்பையர் ஆர் என்ஜாயர் ஆர் ப்ரிமிசஸ் ஓனர் அப்படிங்கிற அவங்களோட டிஃபென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து தோட்டத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு. வி ஆர் எக்ஸ்டெண்டிங் த சேம் இன்டூ பால்ட்ரி ஃபார்முக்கோ இல்லை பிரிக்லின் பர்பஸ்க்கோ, அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு பர்பஸுக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கோம். அது வந்து பேட்டண்ட்டாக தெரியும், எல்லாருமே இமீடியட்டாக ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க. தென் வந்து வெதர் அது வந்து 126 வருமா இல்லை 135 வருமா அப்படின்னு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்களோட இன்டென்ஷனை என்னன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட் திங். அப்படி இன்டென்ஷனை பார்த்துட்டு இன்கேஸ் இஃப் தே வாலண்டரிலி ஏற்கனவே ஒரு முறை வான் பண்ணியிருப்பாங்க, அப்படி இருந்தும் அவங்க எகைன் அண்ட் எகைன் டூயிங் த சேம் திங் அப்படின்னா then it would come within the purview of 135. நார்மலாக ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனை வந்து cannot be used for commercial purpose. அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நினைப்பு வச்சுங்க, ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷன். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெதர் ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனை வந்து we cannot use for commercial service, கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனுங்கிறது வந்து டாரிஃப் 4. என்ன டாரிஃப்னு கேட்டாங்கன்னா, ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷனுங்கிறது வந்து டாரிஃப் 4. இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ, ஒன்லி ஃபார் அக்ரி பர்பஸ் மட்டும்தான், நாட் ஃபார் எனி அதர் பர்பஸ். நார்மலாகவே எனி எக்ஸ்டென்ஷன் என்ன பர்பஸுக்கு இப்போ உங்களுக்கு ஹவுஸ் ப்ரிமிசஸ்க்காக ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ப்ரிமிசஸ்லேருந்து 300 ப்ரிமிசஸுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னாவே இது ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று கவர் ஆகிடும். இது அலைடு ஆக்டிவிட்டிஸ். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, அதை கமர்ஷியல் பர்பஸ்க்காக தானே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நார்மலாக இப்போ ஃப்ரீ அக்ரி சர்வீஸ் கனெக்ஷன் போர்வெல் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. போர்வெல் கனெக்ஷன்லேருந்து தண்ணியை பிடிச்சி மினரல் வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க நிறையா பேர். யூஸ்வலாக இன்வேரியபிளாக எல்லா இடத்துலையும் இது நடக்கும். தோட்டத்துக்குள்ளே ஒரு மினரல் வாட்டர் இது ஒன்று வச்சுப்பாங்க. ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணி மினரல் வாட்டர் பிளான்ட் ஒன்று போட்டு வச்சுப்பாங்க, ஒரு சின்ன பிளான்ட்டு. அப்போ வந்து நம்ம தெஃப்ட் ஸ்குவாடை போய் பிடிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் மேக்கிங் மணி ஃபார் இட். அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து தே ஆர் லயபிள் டு பே பீனல் பெனால்ட்டி. இந்த சென்ஸ் வந்து கொஞ்சமாலாம் வராது, நிறையா போடுவோம், 1 இயருக்கு போடுவோம். அந்த பெனால்ட்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா, அந்த ஃபார்முலா எப்படி பெனால்ட்டி போடணும் அப்படிங்கிறதெல்லாம்.
ஸோ எனர்ஜி தெஃப்ட் ஆஃப் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 2 திங்ஸ். ஒன்று வந்து அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜி ஒன்று, அனதர் ஒன்று வந்து தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி. அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜிக்கும் தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ், ப்ரொவைடட் ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ். ஹூ எவர் அந்த டிஸ்ஹானஸ்ட்டாக இந்த அன்ஆத்தரைஸ்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் would come within the purview of 135. நர்சரி பர்பஸுக்கெலாம் செப்பரேட் ஹார்டிகல்ச்சர்னு அதுக்கு ஒரு செப்பரேட் டேரிஃப் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் டேரிஃப் அவங்க வாங்கிப்பாங்க. டேரிஃப் 3Bங்கிறது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இப்போ டொமஸ்டிக் டேரிஃபுங்கிறத டேரிஃப் 1A எல்டி. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, டொமஸ்டிக் இதுக்கு லோ டென்ஷன் லைன் சொல்கிறது. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே எல்டி லைன். டேரிஃப் 1Aங்கிறது அதுக்கு பேர், டேரிஃப் 1A. ஸோ சிம்பிளாக கேட்பாங்க டேரிஃப் 1A என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, டேரிஃப் 1Aங்கிறது வந்து டொமஸ்டிக் கம் ரெசிடென்ஷியல் பர்பஸ், டேரிஃப் 1Aங்கிறது. ஸோ சிம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க. டேரிஃப் 1Aங்கிறது நிறையா டேரிஃப் இருக்குது. நம்ம எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்குறதுனால வந்து ஸோ என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சப்போஸ் டேரிஃப் 1A வந்து எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா டொமஸ்டிக் கம் ரெசிடென்ஷியல் பர்பஸ், டேரிஃப் 1A. டேரிஃப் 2Aங்கிறது ஒன்று இருக்குது. டேரிஃப் 2A ரோமன் லெட்டர் 2, டேரிஃப் 2A கேபிட்டல் A, டேரிஃப் 2A எல்டி டேரிஃப்னு பேர் இதுக்கெல்லாம். ஸோ ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஹை டென்ஷனை பற்றியே நான் பேசலை. இது வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம இந்த மாதிரி பில்டிங்ஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்டி டேரிஃப் தான். டேரிஃப் 1Aங்கிறது வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ் அண்ட் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. டேரிஃப் 2Aங்கிறது கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற பப்ளிக் லைட்டிங்காக யூஸ் பண்ணுறது. கவர்மெண்ட் ஆர் லோக்கல் பாடிஸ் இந்த பப்ளிக் வாட்டர் சப்ளைலாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸ் பப்ளிக் வாட்டர் சப்ளை. டேரிஃப் 2Aங்கிறது கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸோட பப்ளிக் லைட்டிங் அண்ட் பப்ளிக் வாட்டர் அண்ட் சீவேஜ் சப்ளை, பப்ளிக் வாட்டர் அண்ட் சீவேஜ் சப்ளை. ஸோ ஈவன் ரயில்வே கூட வரும் இதில். ரயில்வே லெவல் கிராசிங்கில் யூஸ் பண்ணுற இதெல்லாம் கூட இந்த டேரிஃப் 2Aல தான் வரும். டேரிஃப் 2Bங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை நோட் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுக்கெல்லாம் டேரிஃப் மினிமமாக இருக்கும். ஏன் இந்த கிளாசிஃபிகேஷன்னா டொமஸ்டிக் டேரிஃப்னா கொஞ்சம் மினிமம் ரேட்டாக இருக்கும். 2 டேரிஃபுங்கிறத அதோட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். டேரிஃப் 2Aங்கிறது. டேரிஃப் 2Bங்கிறது வந்து கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் வரும், கவர்மெண்ட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டேரிஃப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வராது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலு அதெல்லாம் வந்து இந்த டேரிஃப் 2ல் தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பப்ளிக் லைப்ரரிஸு, எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே வந்து இந்த டேரிஃப் 2ல் வரும். ப்ரொவைடட் இட் ஷுட் பி ரன் பை கவர்மெண்ட். டேரிஃப் 2A அப்படின்னு சொன்னோம். டேரிஃப் 2B நோட் பண்ணிக்கிட்டீங்களா? டேரிஃப் 2B. டேரிஃப் 3 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேரிஃப். அது டேரிஃப் 3ங்கிறது. இந்த டேரிஃப் 3ங்கிறது வந்து அப்ளிகபிள் டு காட்டேஜ் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம்ல, சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, காட்டேஜ் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸு, அப்படி மைக்ரோ இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, காட்டேஜ் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ். டேரிஃப் 3ங்கிறது வந்து காட்டேஜ் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸு, சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸு, இந்த மேட்ச் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன மேட்ச் ஃபேக்ட்ரிஸு, காட்டேஜ் அண்ட் குடிசை தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, ஸ்மால் ஸ்கேல் லெவல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டேரிஃப் 3ங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ப்ரொவைடட் இந்த டேரிஃப் 3 அப்ளிகபிள் ஆகணும்னா அவங்க வந்து தே ஹேவ் டு கிவ் எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். ஆர் அதர்வைஸ் எம்எஸ்எம்இ ஆக்ட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆனது, மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட்னு, எம்எஸ்எம்இ ஆக்ட்னு. அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த டேரிஃப் 3யோட கன்செஷன் அவங்க வாங்கணும் அப்படின்னா தே ஹேவ் டு ப்ரொவைட் எய்தர் எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் ஆர் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட். டேரிஃப் 3 பொறுத்த வரைக்கும்
ஸோ இட் would கவர் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். மேக்ஸிமம் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோ இல்லை எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டோ கொடுத்து டைரிஃப் 3ல வாங்கிப்பாங்க. அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் டைரிஃப் வரும். ஸோ இட் மேக்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். டைரிஃப் 3க்கும் டைரிஃப் 5க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து டைரிஃப் 3ல வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து தே ஹேவ் டு சப்மிட் எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டோ இல்லை எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோ தே ஹேவ் டு ப்ரொவைட். அடுத்து வந்து லோ டென்ஷன் டைரிஃப் 4. ஸோ இதுதான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸுக்காக கொடுக்குற அந்த ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷன் டைரிஃப் 4ங்கிறது. ஃப்ரீ அக்ரிகல்ச்சரல் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன். ஃப்ரீ அக்ரிகல்ச்சரல் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் வந்து டைரிஃப் 4ங்கிறது. இதில் நிறைய நம்ம உள்ள டெப்த்தாக போனோம்னா நிறையா கவர் ஆகும். இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளாக அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு டைரிஃபும். தென் டைரிஃப் 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 4 டைரிஃப்லையும் கவர் ஆகாத எல்லாமே டைரிஃப் 5 தான். ஸோ இட் மீன்ஸ் வந்து டைரிஃப் 5ங்கிறது வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக கொடுக்குறது. இந்த 4லையுமே கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரிஃபுங்கிறது வந்து டைரிஃப் 5. இப்போ ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, இந்த ஷாப்ஸு இது எல்லாமே என்ன டைரிஃப் வாங்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்டி டைரிஃப் 5 அவங்க வாங்கணும். லோ டென்ஷன் டைரிஃப் 5. அடுத்த டைரிஃப் 6ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ டைரிஃப் 6ங்கிறத வந்து ஹையஸ்ட் டைரிஃப், அதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் டைரிஃபுங்கிறது வந்து எல்டி லெவலில் ஹையஸ்ட் டைரிஃபுங்கிறது வந்து டைரிஃப் 6 தான். டைரிஃப் 6 வந்து டெம்பரரி சப்ளை. இது என்ன பர்பஸ்க்காக டைரிஃப் 6 வாங்குகிறோம் நம்ம? இன்கேஸ் இஃப் யூ ஆர் டூயிங் இன்கேஸ் இஃப் யூ ஆர் கமென்சிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு வச்சுக்கோங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கமென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கமென்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டைரிஃப் 6 தான் வாங்கணும். நீங்கள் ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா அப்படி இல்லை அப்படின்னா கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனான்னு நீங்கள் போய் திரும்ப வந்து இந்த டைரிஃப் சேஞ்சு கொடுக்கணும். டைரிஃப் சேஞ்சு கொடுத்தாங்கன்னா ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன் தே வில் இன்ஸ்பெக்ட் த ப்ரிமிசஸ் அண்டு அது ஹவுஸாக இருந்துச்சுன்னா ஹவுஸ் கனெக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லை கமர்ஷியல் கனெக்ஷனுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கமர்ஷியலுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரிஃப் 6ல் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனே கமென்ஸ் பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக டைரிஃப் 7 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைரிஃப் ஆர்டர்லேருந்து. அந்த டைரிஃப் 7ங்கிறது என்னென்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ஜிங், அதுக்கு வந்து செப்பரேட் டைரிஃப். இவி சார்ஜிங்னு பேர், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ஜிங். இப்போ நிறையா இப்போ அங்கங்கே வச்சுருக்காங்க. இப்போ நிறையா பெட்ரோல் பங்க்லலாம் இப்போ வச்சுருப்பாங்க எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ஜிங்கிறது. டைரிஃப் 7 அது. ஸோ சிம்பிளாக நினைப்பு வச்சுங்க, இந்த டைரிஃப் 1A டைரிஃப் 7 வரைக்கும் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது. டைரிஃப் 1A அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இதை வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி டைரிஃப் 2 என்ன, டைரிஃப் 3 என்ன, டைரிஃப் 3ன்னா வந்து ஸ்மால் அண்ட் டைனி செக்டாருக்கு அப்ளிகபிள் ஆகும். தென் அது ஒரே ஒரு ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தர் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், தென் வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்னொரு ஆஸ்பெக்ட் ஒன்று வரும் அதில். சப்போஸ் நீங்கள் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, உங்களோட நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கணும்? அதில் ஏதாவது மேனுஃபேக்சரிங் இருக்கணும். ஃபஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் டைரிஃப் 3 அவைல் பண்ணணும் அப்படின்னா ஸோ நாட் ஓன்லி யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் எஸ்எஸ்ஐ ஆர் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், பட் நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி கேரிட் ஆன் பை யுவர் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வரணும் அதில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்லாம் இருக்குல்ல, ரெடிமிக்ஸ் காங்கிரீட் பிளான்ட்டை போடுறாங்க. ரெடிமிக்ஸ் காங்கிரீட் பிளான்ட்டில் வந்து ஏதாவது அவுட்கம் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் அவுட்கம் ஆகுதா? ஒரு இஷ்யூ இப்போ லாஸ்ட் வீக் நம்ம ஹைகோர்ட்டில் நடந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஷ்யூ. விஜயகுமார் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் இட் இஸ் அட்ஜாண்ட், கேஸ் இஸ் அட்ஜாண்ட். ஹி ரைசிங் ஒன் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. அதில் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்து அவங்க வந்து எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் லார்ட்ஷிப் வந்து வாண்ட்ஸ் டு கிளாரிஃபை வெதர் எனி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் தேர். அதோட அவுட்கம் ப்ராடக்ட் என்ன வருது உங்களுக்கு? அது ஒன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் டைரிஃப் 3 அப்ளிகபிள் ஆகும். மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா மியர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் ஆர் மியர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் would not sufficient.
நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான், மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இந்த சென்ஸ் ஃபேக்ட்ரி ஆக்டில் 1948 சொல்லுவாங்க, ஆர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் செக்ஷன் 2Gயில் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அதுலேயும் சொல்லுவாங்க. வாட் இஸ் மேனுஃபேக்சரிங், என்ன மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு நியூ ப்ராடக்ட் ஏதாவது வரணும். அந்த நியூ ப்ராடக்டை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ரா மெட்டீரியலாக நீங்கள் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பீயிங் கேரிட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்கேஸ் இஃப் தெர் இஸ் நோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா டேரிஃப் 3 அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது. அதோட அவுட்கம் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். அதோட அவுட்கம் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்தது, நியூ ப்ராடக்ட் வந்தது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா டேரிஃப் 3 அப்ளிகபிள் ஆகும். அதர்வைஸ் கமர்ஷியல் பர்பஸ். அதே மாதிரி ஒன்னதர் கொஸ்டினோட ஃப்ரீக்வெண்ட்டாக சில நேரங்களில் கேட்பாங்க. இன்கேஸ் இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரிமிசஸில் நீங்கள் ஒரு லாயர் ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டோட ஒரு லாயர் ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க, அதில் என்ன டேரிஃப் நம்ம யூஸ் பண்ண முடியும்? ரெசிடென்ஷியல் ப்ரிமிசஸில் நீங்கள் யூ ஆர் ரன்னிங் லாயர் ஆஃபீஸ் ஆர் டாக்டர் கன்சல்டேஷன் ரூமு ஆர் ஆடிட் ஆஃபீஸ் ஏதோ ஒன்று, எனி கன்சல்டேஷன் ரூம் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெதர் அந்த டொமஸ்டிக் டேரிஃப் அப்ளிகபிள் ஆகுமா? இப்போ நம்ம இங்கே ஒத்தக்கடையில் எவ்வளவோ பேர் வீடு எடுத்து நம்ம அட்வொகேட் ஆஃபீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெதர் 1 year டேரிஃப் இஸ் அப்ளிகபிள். செப்பரேட்டாக எடுக்கிறதுங்கிறது வேறு விஷயம். நான் நீங்கள் அங்கே குடியிருந்துக்கிட்டே இருக்கீங்க, இப்போ இவ்வளோ பெரிய ஸ்பேஸு, இந்த குடியிருந்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் ஒரு போர்ஷனில் யூ ஆர் ரன்னிங் அட்வொகேட் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு அட்வொகேட் கன்சல்டேஷன் ரூம்னு வச்சுக்கிங்க. அப்போ அதே 1 year டேரிஃபே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அந்த லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் in case if you are having consultation room within the size of 200 square feet, 200 square feet குள்ள in case if you are running consultation room அப்படின்னா 1 year tariff applicable ஆகும் along with the residence. Residential premisesல in case if you are having consultation room within 200 square feet, இப்போ ரெசிடென்ஷியல் ப்ரிமிசஸ்க்குள்ளே நீங்கள் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அட்வொகேட் ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா டொமஸ்டிக் டேரிஃபே அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் இஃப் 200 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸீட்ஸு அப்படின்னா மொத்தத்துக்குமே நீங்கள் கமர்ஷியல் டேரிஃப் தான் கட்டி ஆகணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஸ்டின்ஸு. நம்ம எல்லோரும் மெக்கானிக்கலாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தானே நம்ம அட்வொகேட் ஆஃபீஸ் ரன் பண்ணுறோம், வீட்டில் தானே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் ரூம் ரன் பண்ணுறோம், வீட்டில் தானே ஒரு ஆடிட்டர் கன்சல்டேஷன் ரன் பண்ணுறோம், அதனால் டொமஸ்டிக் டேரிஃப் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஆக்ட் சேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் ஸோ ஈவன் தோ இஃப் யூ ஆர் ரிசைடிங் in that particular premises and also you are having a consultation room in that particular premises, if it exceeds 200 square feet அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் டேரிஃப் போயிடணும். ஆர் அதர்வைஸ் அந்த அசஸரை பொறுத்து அது அன்ஆத்தரைஸ்டு யூஸா இல்லை தெஃப்டா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூஆர் வயலேட்டிங் அப்படின்னா அது 126 வருமா இல்லை 135 வருமா அப்படிங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணணும். சப்போஸ் ப்ரீவியஸாக நாங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம், 2 or 3 times நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் மோர் தென் 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரிமிசஸில் யூ ஆர் ரன்னிங் அட்வொகேட் ஆஃபீஸ் அப்படின்னா எகைன் அண்ட் அகைன் யூ ஆர் டூயிங் த சேம் திங் அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் ரிசீவிங் நோட்டீஸ் நீங்கள் கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா தென் இன்டென்ஷனலி யூ ஆர் டூயிங். அப்படி இருக்கிறப்ப தென் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி தெஃப்ட் போட முடியும். சப்போஸ் நமக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது, யாருக்குமே தெரியாது இந்த சப்ஜெக்ட்டு, அப்படி இருக்கிறப்ப இபி ஆஃபீஸ்லேருந்து இன்டிமேட் பண்ணலை, then all of a sudden நீங்கள் you are doing a commercial activity more than 200 square feet residential premises you are running the office, அதனால் எனர்ஜி தெஃப்ட் போடுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா எனர்ஜி தெஃப்ட் போட முடியாது. பட் 126 லை ஆகும், அன்ஆத்தரைஸ்டு யூசேஜ் லை ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 126க்கும் 135க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் செப்பரேட் அசஸ்மெண்ட்டு. 126ஓட அசஸ்மெண்ட்டு வேறு, 135ஓட அசஸ்மெண்ட்டு வேறு. எனர்ஜி தெஃப்ட்டுக்கு பெனால்ட்டி வரும், அன்ஆத்தரைஸ்டு யூசேஜுக்கும் பெனால்ட்டி வரும். ஹவு டு கால்குலேட் தட் பெனால்ட்டி அப்படிங்கிறது சம் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அன்ஆத்தரைஸ்டு யூசேஜுக்கு மினிமம் பெனால்ட்டி வரும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் எனர்ஜி தெஃப்ட் அப்படின்னா எக்ஸஸ் பெனால்ட்டி வரும். எட்டனது திங் என்னென்னா, இப்போ எனர்ஜி தெஃப்ட்டை மட்டும் பார்க்குறோம் நம்ம. இப்போ எனர்ஜி தெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஒரு பிளேஸ், ஒரு ப்ரிமிசஸ்லேயோ ஒரு ஹவுஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ தெஃப்ட் கமிட்டட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனர்ஜி தெஃப்ட் கமிட்டட் அப்படின்னா
தென் அந்த ஸ்குவாடை வந்து எனர்ஜி தெஃப்ட் ஸ்குவாட் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ எனர்ஜி தெஃப்ட் கமிட்டட் அப்படின்னா அவங்க இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் திங், இது ஒரு பெக்யூலரான ப்ரொவிஷனு எலக்ட்ரிசிட்டி ஆக்டில். சப்போஸ் ஒன்ஸ் தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி ஹேஸ் பின் டிடெக்டட் அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்க வந்து ஆஸ் பர் செக்ஷன் 135(1)A சப்ளாஸ் ஏல, கேபிட்டல் ஏ 135(1) சப்ளாஸ் ஏல தே ஹேவ் டு டிஸ்கனெக்ட் த சர்வீஸ் கனெக்ஷன். ஃபஸ்ட் திங், சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். 126ல் சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. there is no question of service disconnection under 126. அன்ஆத்தரைஸ்டு யூசேஜுக்கு வந்து சர்வீஸ் கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் கிடையாது. சப்போஸ் எனர்ஜி தெஃப்ட்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் டிசைடட் இட் இஸ் எனர்ஜி தெஃப்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தே ஹேவ் டு டிஸ்கனெக்ட் த சர்வீஸ் கனெக்ஷன் ஃபஸ்ட். தென் இந்த எனர்ஜி தெஃப்ட் சம்மந்தமாக, ஸோ நாட் ஓன்லி எனர்ஜி தெஃப்ட்டு, எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்டுங்கிறது பேரண்ட் ஆக்ட்டு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்டுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக 2 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடுங்கிறது ஒன்று, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடு 2004, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கோடு, 2 கோடு இருக்குது. அதில் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுபடி தான் அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோட், செகண்ட் ஒன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கோட். ஸோ தெஃப்ட் ஆஃப் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ எனி ப்ரிமிசஸில் வந்து ஸோ என்ன பர்பஸ்க்காக அந்த சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்பஸை இன்கேஸ் இஃப் யூ ஆர் வயலேட்டிங் த சேம் அப்படின்னா தென் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி இன்டென்ஷனலி வயலேட்ஸ்னா தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி would come. தென் ஆட்டோமேட்டிக்காக அசஸிங் ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட் திங் தே ஹேவ் டு டிஸ்கனெக்ட் த சர்வீஸ் கனெக்ஷன் எனர்ஜி தெஃப்ட் முடிஞ்சோடனே. தென் தே ஹேவ் டு ப்ரிப்பேர் அப்சர்வேஷன் மகஜர் ப்ரிப்பேர் பண்ணுவார். தென் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார். தென் தேர்ட் ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க்கிங் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோட் படி அவங்க வந்து ஒர்க்கிங் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எவ்வளோ பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் ஷீட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 365 டேஸுக்கு நம்ம பெனால்ட்டி போட முடியும். 1 இயருக்கு ப்ரீவியஸ் 1 இயருக்கு நம்ம பெனால்ட்டி போடலாம். எக்ஸாக்டாக எனர்ஜி தெஃப்ட் என்னையிலேருந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத பட்சத்தில், தெரியும் பட்சத்தில்னா அந்த பீரியட்லேருந்து போடலாம். தெரியாத பட்சத்தில் அப்படின்னா மேக்ஸிமம் 365 டேஸுக்கு 1 இயருக்கு போடலாம் நம்ம. தென் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இதில், செக்ஷன் 152 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், காம்பவுண்டிங் த அஃபென்ஸ் அப்படின்னு பேர். It is very important, compounding the offense. Once theft has been detected, then and the squad or assessing officer அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா they have to disconnect the service connection first. As per section 135(1)A கீழே சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. செகண்ட் ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அப்சர்வேஷன் மகஜர், இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், ஒர்க்கிங் ஷீட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ பெனால்ட்டி வருது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 lakhs 3 lakhs வருது, இவ்வளோ பெனால்ட்டி வருது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட. எய்தர் ஓனர் ஆஃப் த ப்ரிமிசஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா என்ஜாயர் ஆஃப் த ப்ரிமிசஸாக இருந்தாலும் சரி. எனர்ஜி தெஃப்ட் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ டெனண்ட்டும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஓனர் அந்த ப்ரிமிசஸில் இருந்தாருன்னா ஓனரும் பண்ணலாம். யார் அந்த பொசஷனில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், வி ஆர் கிவிங் ஒன் ஆப்ஷன். இது வந்து இட் இஸ் அன் அஃபென்ஸு. இந்த அஃபென்ஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் 152 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். ஸோ நார்மலாக ஐபிசி அஃபென்சஸ்லேயோ சரி, இல்லை பிஎன்எஸ்எஸ்லேயோ சரி, கொஸ்டின் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது எப்போ வரும்? காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து சமரசம் பண்ணுறோம்ல, கொஸ்டின் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது எப்போ வரும்? நார்மலாக எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே வந்துடுமா? ஸோ எக்ஸப்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், அதர் அஃபென்சஸ் அண்டர் எனி ஆக்ட், எந்த ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒன்ஸ் வந்து ஒரு அஃபென்ஸ் கமிட்டடு அப்படின்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. தென் தே ஹேவ் டு ஃபைல் ஃபைனல் ரிப்போர்ட். 173 ஓல்டு ஆக்டில், ஓல்டு சிஆர்பிஸில் 173ல் ஃபைனல் ரிப்போர்ட் போடுவாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் வந்து டு பி டேக்கன் காக்னிசன்ஸ் பை எய்தர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை ஸ்பெஷல் கோர்ட்டோ காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தே ஆர் கிவிங் ஒன் ஆப்ஷன்.
ஓல்டு சிஆர்பிசியில் செக்ஷன் 320 சிஆர்பிசியில் வந்து காம்பவுண்டிங் அஃபென்ஸ்னு சொல்லுவோம். அப்போ வந்து எய்தர் பார்ட்டிஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா டைரெக்டாக காம்பவுண்டிங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வித் த பர்மிஷன் ஆஃப் கோர்ட் காம்பவுண்டிங் பண்ணலாம். அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா ஆஃப்டர் ஃபைலிங் ஃபைனல் ரிப்போர்ட்டு கோர்ட் அலோன் கேன் காம்பவுண்ட் த அஃபென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனி அஃபென்சஸ் அண்டர் ஐபிசியாக இருந்தாலும் சரி, பிஎன்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எனி ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, கொஸ்டின் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வந்து ஒன்லி கோர்ட்டு மட்டும்தான் பண்ண முடியும் ஆஃப்டர் ஃபைலிங் ஃபைனல் ரிப்போர்ட். ஆஃப்டர் ஃபைலிங் ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்லி கோர்ட் அலோன் கேன் காம்பவுண்ட் த அஃபென்ஸ் நார்மலாக. பட் செக்ஷன் 152 எலக்ட்ரிசிட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பெக்யூலர் ப்ரொவிஷன் ஈவன் ப்ரீயர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் ப்ரீயர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் EB officials are giving an assessment officer, I mean, இல்லை ஸ்குவாடு யார் பிடிச்சாங்களோ அவங்க வந்து அவங்க ஒர்க்கிங் சீட்டு, அப்சர்வேஷன் மெகஜரு, இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங், அந்த ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டில் அமௌண்ட்டை குவான்டிஃபை பண்ணுவாங்க. இவ்வளோ தான் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி குவான்டிஃபை பண்ணுவாங்க. பீனல் லெவின்ஸ் பேர், அதுக்கு பேர் பெனால்ட்டின்னு பேர். ஸோ ப்ரியர் டு தட் அவங்க வந்து இந்த ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ண உடனேவே வி ஆர் கிவிங் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி டு த அந்த அஃபெண்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். நீங்கள் வந்து காம்பவுண்டிங் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரிசிட்டி போர்டை பொறுத்த வரைக்கும் அவனை பனிஷ் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது. இல்லீகலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எனர்ஜிக்குரிய அமௌண்ட் வித் பெனால்ட்டியோட கலெக்ட் பண்ணணும். இவ்வளோ தான் எங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் அவங்கள்ட்ட வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். இது மாதிரி நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு எக்ஸசைஸ் அவர் பவர் எய்தர் பை வே ஆஃப் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஆர் பை வே ஆஃப் கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நாங்கள் போகிறோம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த அஃபென்ஸை காம்பவுண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு இது ஒன்று கொடுப்போம், ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்போம். இன்கேஸ் அவங்க வந்து அந்த அஃபென்ஸை நாங்கள் காம்பவுண்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி காம்பவுண்டிங் சார்ஜஸ் பே பண்ணலாம். அப்போ காம்பவுண்டிங் சார்ஜஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இந்த அஃபென்ஸை காம்பவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு கேட்போம். அவங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு கன்சர்ன் லெட்டர் ஒன்று வாங்கிக்கிட்டு அஃபென்ஸை காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஒன்று கட்ட சொல்லுவாங்க. தட் இஸ் காம்பவுண்டிங் சார்ஜஸ். அந்த காம்பவுண்டிங் சார்ஜஸை தே ஹேவ் டு பே. ஒன்ஸ் இஃப் தே ஆர் பேயிங் காம்பவுண்டிங் சார்ஜஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக அதர் கேசஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் காம்பவுண்டிங் பண்ண முடியும் அந்த அஃபென்ஸை. பட் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் 152 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே அவங்க காம்பவுண்டிங் சார்ஜஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அமௌண்டிங் டு அக்யூட்டல் ஆஃப் கிரிமினல் அஃபென்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்ஸ் தே ஆர் பேயிங் காம்பவுண்டிங் சார்ஜஸ் அப்படின்னா அது ஒரு மினிமம் அமௌண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் தே ஆர் பேயிங் காம்பவுண்டிங் சார்ஜஸ் அப்படின்னா இட் இஸ் அமௌண்டிங் டு அக்யூட்டல், டீம்டு அக்யூட்டல்னு பேர். ஒரு கிரிமினல் கேஸ் நடத்தி விடுதலை ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் இதுக்கு. ஈவன் ப்ரியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் மேக்ஸிமம் ஆஃப் எனர்ஜி தெஃப்ட் கேசஸில் வந்து இது நடக்கும். ஸோ 152 பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் இஃப் யூ அட்மிட் த கில்ட்டி அப்படின்னா அட்மிட் த கில்ட்டி அண்ட் ரெடி டு பே த காம்பவுண்டிங் சார்ஜஸ் அப்படின்னா அவன்கிட்ட காம்பவுண்டிங் சார்ஜஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வி வில் வேவ் த எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் என்ன, இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அமௌண்டிங் டு அக்யூட்டல். கிரிமினல் கேஸ்லேருந்து அவர் அக்யூட்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த எனர்ஜி தெஃப்ட் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து ஹி ஹேட் பீன் அக்யூட்டட், அவர் விடுதலை செய்யப்பட்டார்னு அர்த்தம். ஸோ ஈவன் ப்ரியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர், ஈவன் ப்ரியர் டு என்டரிங் இன் டு கோர்ட்டு, அந்த ப்ரொவிஷன்லேயே 152 சப்கிளாஸ் 4 பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 152 சப்கிளாஸ் 4 பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டீம்டு அக்யூட்டல். ஓகே, இப்போ வந்து அக்யூட்டல் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் பெனால்ட்டி பே பண்ண தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒரு ஹைலி டெக்னிக்கலான ப்ரொவிஷனு. அவனை வந்து கிரிமினல் கேஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹீ இஸ் பேயிங் காம்பவுண்டிங் சார்ஜஸ். சமரச தொகையை கட்டி கிரிமினல் கேஸை அவாய்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ மேர்லி பிகாஸ் ஹி இஸ் பேயிங் காம்பவுண்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் இட் டசன்ட் மீன் அவனோட டோட்டல் லயபிலிட்டிலேருந்து அவன் அப்சால்வ் ஆகிட்டான்னு சொல்ல முடியுமானா டோட்டல் லயபிலிட்டிலேருந்து அப்சால்வ் ஆக முடியாது. சிவில் லயபிலிட்டி இருக்குது. சிவில் லயபிலிட்டி இன் த சென்ஸ்
அவன் எவ்வளோ எனர்ஜி தஃப்ட் பண்ணால் அதோட பீனல் லெவி எவ்வளோது அப்படிங்கிறத அசஸ்மெண்ட்டை வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம போட்டு கொடுப்போம் அவங்கக்கிட்ட. ஃபார் த டைம் பீயிங் அவன் என்ன அவாய்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னா கிரிமினல் கேஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஆஃப்டர் பேயிங் காம்பவுண்டிங் சார்ஜஸ் he is relieved from criminal offense. It means வந்து he is acquitted from criminal offense. ஸோ இதுதான் செக்ஷன் 152 சொல்கிறாங்க. காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் வந்து ப்ரியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர், தென் வந்து ஒன்ஸ் he paid the compounding charges அவன் வந்து he is acquitted from all charges. But it doesn't mean he is not absolved from civil liability. He is not absolved from civil liability. அப்போ வந்து அவனுக்கு சிவில் லயபிலிட்டி இருக்குது. இன்னும் நம்ம வந்து அவனுக்கு மேலி பிகாஸ் ஹி இஸ் பேயிங் காம்பவுண்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரே ரீசனால் சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணதை வந்து ரெஸ்டோர் பண்ண மாட்டோம். தென் வந்து அந்த ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் போடுவோம். சப்ளை கோடு செக்ஷன் 23AA கீழே வந்து ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எத்தனை நாளைக்கு தெஃப்ட் கமிட் பண்ணால், எவ்வளோ கனெக்டட் லோடு, நம்பர் ஆஃப் பவர் ஃபேக்டர் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத வச்சு ஒரு ஒர்க்கிங் ஷீட் ஒன்று போட்டு ஒரு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஒன்று போட்டு கொடுப்போம் அவன்கிட்ட. அது வந்து 1 இயர் பீரியடுக்கு நம்ம போடுவோம். சப்போஸ் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாத பட்சத்தில், இப்போ நியூ சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கான், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. மீட்டர் டேம்பர் பண்ணுறான், மீட்டர் டேம்பர் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அசஸ்மெண்ட் போட முடியும்? நம்ம 1 இயருக்கு போட முடியாது. அவன் மீட்டர் சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கின 3 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கான். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம 1 இயருக்கு பெனால்ட்டி போட முடியாது. ஸோ அந்த 3 மந்த்ஸுக்குரிய பெனால்ட்டி தான் நம்ம போட முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இதில் மியர்லி பிகாஸ் அவன் காம்பவுண்டிங் சார்ஜஸ் பே பண்ணா அப்படிங்கிற ஒரே ரீசனால் சிவில் லயபிலிட்டிலேருந்து அவன் எஸ்கேப் ஆக முடியாது. கிரிமினல் கேஸ்லேருந்து தான் ஹீ இஸ் அக்யூட்டட். பட் கோர்ட்டுக்கெலாம் எதுவுமே போகாது. எஃப்ஐஆர் போட மாட்டோம், கோர்ட்டுக்கு போக மாட்டோம். பட் அதோட டீமிங் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 152 இட் இஸ் டீம்டு அக்யூட்டல்னு பேர். ஹீ இஸ் அப்சால்வ்டு ஃப்ரம் கிரிமினல் சார்ஜ் பட் நாட் அப்சால்வ்டு ஃப்ரம் சிவில் லயபிலிட்டி. பட் சிவில் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வி ஹேவ் டு இஷ்யூ ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட். ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு சர்டன் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஆக்ட் கீழே சப்ளை கோடு கீழே சர்டன் ஃபார்முலாஸ் வி ஹேவ் டு ஃபாலோ. அந்த ஃபார்முலா படி ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டை வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் கொடுக்கணும். ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டை வந்து யார் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், உதவி செயற்பொறியாளர், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டு கொடுக்கணும். சப்போஸ் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹி வில் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஏதாவது சொல்கிறதுக்கு. அவன்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும். நம்ம வி ஹேவ் டு கிவ் சஃபிஷியன்ட் டைம், அத்தாரிட்டிஸ் ஹேவ் டு கிவ் சஃபிஷியன்ட் டைம் பிஃபோர் பாசிங் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர். வீக் டைம் அவனுக்கு கொடுக்கணும் கம்பல்சரியாக. அதுக்கப்புறம் அவனோட எக்ஸ்ப்ளனேஷனையும் கேட்டுட்டு தென் அத்தாரிட்டி ஹேஸ் டு பாஸ் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர். அவன் நிறையா சொல்லுவான், நான் தெரிஞ்சே பண்ணலம்பான். அப்படி இல்லை அப்படின்னா இது இந்த விஷயமே எனக்கு தெரியாது, நானே பண்ணலை, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் என்ன சொல்கிறானோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கன்சிடர் பண்ணி வி ஹேவ் டு பாஸ் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர். நான் 2 மாதம் தான் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அக்வாகல்ச்சர்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்வாகல்ச்சர் நடக்குது அப்படின்னா இப்போ தான் வந்து சீட்ஸ் இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் விட்ருப்பாங்க. பட் நம்ம அசஸ்மெண்ட்டு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டு 1 இயருக்கு போட்டிருப்போம். அப்போ வந்து நான் இப்போ சீடே நான் இப்போ தான் வாங்கினேன், இப்போ தான் விட்டேன், இதை நான் இந்த 1 மந்த் பீரியடாக தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த எனர்ஜி தெஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அந்த அவனோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து அதை கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டில் போட்டிருக்க அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணி அந்த 1 மந்த்துக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் போடணும். சப்போஸ் எக்ஸாக்ட் பீரியட் ஆஃப் தெஃப்ட் தெரியலை அப்படின்னா மட்டும்தான் செக்ஷன் 23A சப்ளை கோடு படி நீங்கள் 365 டேஸுக்கு போடலாம். சப்போஸ் எக்ஸாக்ட் பீரியட் ஆஃப் தெஃப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அவன் யூஸ் பண்ணியிருக்கானோ அவ்வளோ நாளைக்கு மட்டும்தான் அசஸ்மெண்ட்டு போட முடியும், பீனல் அசஸ்மெண்ட். ஓகே, இப்போ ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். தென் ஹீ இஸ் கிவிங் எக்ஸ்ப்ளனேஷன். ஆஃப்டர் சீயிங் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து வி ஹேவ் டு பாஸ் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர். இதுதான் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர். எனர்ஜி தெஃப்ட்டில் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்துட்டோம். எய்தர் 1 இயருக்கோ இல்லை ஒரு 6 மந்த்ஸ் பீரியடுக்கோ இல்லை 3 மந்த்ஸ் பீரியடுக்கோ ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம். தென் அவனோட ரெமெடி என்ன? அதுக்கப்புறம்
ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டரில் ஒரு 2 lakhs அமௌண்ட்டு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை அவரை சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா he can challenge by way of invoking writ jurisdiction under Article 226. இந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா எனர்ஜி தெஃப்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் சேலஞ்ச் பண்ண முடியும். பை இன்வோக்கிங் 226 இன்வோக் பண்ணி சேலஞ்ச் பண்ண முடியும் பை வே ஆஃப் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில். டில் சச் டைம் டிஸ்கனெக்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கும், சர்வீஸ் டிஸ்கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். கிரிமினல் கேஸை மட்டும்தான் அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு, சிவில் லயபிலிட்டி அவாய்ட் பண்ணலை அவர். தென் அவுட்கம் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் கோர்ட்டை பொறுத்து, கோர்ட்டில் என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை பொறுத்து நம்ம சர்வீஸ் கனெக்ஷனை ரெஸ்டோர் பண்ணுறதோ இல்லை ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் போடுறது தப்புன்னு சொல்லி சட்டிஸ்ஃபைட் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. தென் அவுட்கம் ஆஃப் கோர்ட் ரிசல்ட்டை பொறுத்து தென் சர்வீஸ் கனெக்ஷன் வில் பி கிவன். இது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம சொன்ன ஆஸ்பெக்ட் வந்து ஹீ இஸ் காம்பவுண்டிங் த அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் திங், ஒருவேளை அவர் காம்பவுண்டிங் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் சமரசத்துக்கு ஒத்து வரல, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, உங்கள் அசஸிங் ஆஃபீஸர் தப்பாகவே எனர்ஜி தெஃப்ட்டை போடுறாரு என் மேலே, நான் காம்ப்ரமைஸுக்கு வரல அப்படின்னு சொன்னார்னா என்ன ரெமெடி அடுத்து? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? தென் அசஸ்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோ இல்லை அந்த ஸ்குவாடோ அவங்க மேலே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணலாம் ஃபார் த அஃபென்ஸ் கமிட்டட் பை ஹிம். ஒன்ஸ் காம்பவுண்டிங் பண்ணாதான் he will be discharged. It means acquittal. Suppose in case if he is not compounding the offense அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி தெஃப்ட் அஃபென்ஸை காம்பவுண்டிங் பண்ணிக்கல அப்படின்னா இபி அத்தாரிட்டிஸுக்கு என்ன ரெமெடி இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா they can register FIR. ஃபார் தெஃப்ட் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று வந்து பை வே ஆஃப் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அவங்க வந்து அந்த தெஃப்ட் ஆஃப் அஃபென்ஸுக்கு வந்து கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட், இட் மீன்ஸ் டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட்டு. எனர்ஜி தெஃப்ட் அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான். அது யூஸ்வலாக கேட்பாங்க. இன்கேஸ் இஃப் ஹி இஸ் நாட் காம்பவுண்டிங் த அஃபென்ஸ் அப்படின்னா, அஃபென்ஸ் காம்பவுண்ட் பண்ணாத பட்சத்தில் அத்தாரிட்டிஸ் வந்து எய்தர் பை வே ஆஃப் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு ஸ்பெஷல் கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும், ஆர் பை வே ஆஃப் இனிஷியேட்டிங் போலீஸ் கம்ப்ளைண்ட். தென் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வில் ஃபைல் ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 173 ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நியூ ஆக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 193 ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் பிஎன்எஸ்எஸில். இது கம்போசிஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது வந்து செக்ஷன் 153 எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸ்பெஷல் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வெரி வைட்டல் திங். ஸோ இன்கேஸ் இஃப் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டிஸ் வாண்ட்ஸ் டு ஃபைல் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா தே கேன் ஸ்ட்ரைட் அவே ஃபைல் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். அப்படி இல்லை அப்படின்னா தே கேன் கிவ் போலீஸ் கம்ப்ளைண்ட். போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த சென்ஸ் வந்து போலீஸ் வில் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர், தென் போலீஸ் ஹேவ் டு ஃபைல் ஃபைனல் ரிப்போர்ட் ஆஸ் பர் செக்ஷன் 173 ஆஃப் சிஆர்பிசி ஆர் செக்ஷன் 193 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அது கீழே வந்து போலீஸ் வில் ஃபைல் ஃபைனல் ரிப்போர்ட். தென் ஃபைனல் ரிப்போர்ட் வில் பி டேக்கன் காக்னிசன்ஸ் பை ஸ்பெஷல் கோர்ட்டு. செக்ஷன் 154 கீழே காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. செக்ஷன் 154 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட்டு தான் காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இப்போ போக்சோ ஆக்ட்டு மற்ற ஆக்ட் மாதிரி வந்து கமிட்டல் ப்ரொசீஜருங்கிற கான்செப்டே இதில் வராது. செக்ஷன் 209 ஓல்டு சிஆர்பிசியில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு தென் கமிட்டல் ப்ரொசீஜர் வரும். பட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே வர அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கோர்ட் கேன் டேக் டைரக்ட் காக்னிசன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்பெஷல் கோர்ட் கேன் டேக் டைரக்ட் காக்னிசன்ஸ். த கொஸ்டின் ஆஃப் வந்து கமிட்டல் ப்ரொசீஜருங்கிற கான்செப்டே இதில் கிடையாது. டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான். ஏடிஜாவாக இருக்கலாம், பிடிஜாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது. வெதர் ஸ்பெஷல் கோர்ட் கேன் டேக் டைரக்ட் காக்னிசன்ஸ் இன் எலக்ட்ரிசிட்டி அஃபென்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே கேன் டேக் டைரக்ட் காக்னிசன்ஸ் வித்தவுட் கமிட்டல் ப்ரொசீஜர். நார்மலாக செஷன்ஸ் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ டேக் 302 இல்லை 304 பியோ இல்லை 376 ஏதோ ஒரு இது
எந்த அஃபென்ஸாக இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. தென் கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து பை இன்வோக்கிங் செக்ஷன் 209 இன்வோக் பண்ணி கமிட்டல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கமிட்டல் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால த கொஸ்டின் ஆஃப் கமிட்டல்ங்கிறது வந்து இங்கே லை ஆகாது. அது வந்து செக்ஷன் 153 சொல்கிறாங்க. செக்ஷன் 153 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் எல்லாம் சொல்கிறாங்க. தென் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? இப்போ வந்து அவங்க காம்பவுண்டிங் பண்ணிக்கலை, தென் போலீஸ் கேஸோ இல்லை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டோ இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து டுக் அப் காக்னிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. தென் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? நம்ம வந்து ஆல்ரெடி பீனல் லயபிலிட்டி, சிவில் லயபிலிட்டி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து இன் அடிஷன் டு பனிஷ்மெண்ட் சிவில் லயபிலிட்டிக்குள்ளே என்ட்ராக முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்பெஷல் கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஒயில் ட்ரையிங் த அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 135 வெதர் சிவில் லயபிலிட்டியும் கொடுக்க முடியுமா அப்படின்னா சிவில் லயபிலிட்டியும் அவங்க பண்ண முடியும். இன் அடிஷன் டு பீனல் லயபிலிட்டி ஸ்பெஷல் கோர்ட் கேன் அவார்ட் சிவில் லயபிலிட்டி. அந்த அசஸ்மெண்ட்டை எவ்வளோ அசஸ்மெண்ட்டை போட்டோம் அப்படிங்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து ஒயில் ட்ரையிங் த அஃபென்ஸ் வந்து டிசைட் பண்ணலாம். சப்போஸ் எக்ஸஸாக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணலாம், கம்மியாக போட்டிருந்தோம் அப்படின்னா அதை எக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து கேன் டிசைட் சிவில் லயபிலிட்டி ஆல்சோ. நார்மலாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் அஃபென்ஸ், எனர்ஜி தெஃப்ட்டுங்கிறது இஸ் அன் அஃபென்ஸ். ஸோ ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து ஆஃப்டர் ஹியரிங் ஒயில் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவனை தண்டனை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஸ்பெஷல் கோர்ட் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்ம போட்ட அசஸ்மெண்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கோர்ட் கேன் இன்வோக் சிவில் லயபிலிட்டி. ஸோ பவர்ஸ் கன்ஃபர்ட் அண்டர் செக்ஷன் 154 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்டுங்கிறது ரொம்ப வைடர் பவர் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு. இது எப்போ வரும் அப்படின்னா அவன் என்னைக்கு காம்பவுண்டிங் பண்ணாமல் இருந்தான்னா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆஃப் இந்த ப்ராசஸ் எல்லாமே வரும். ஒன்ஸ் அவன் காம்பவுண்டிங் பண்ணிட்டான் அப்படின்னா சிவில் லயபிலிட்டி மட்டும்தான். காம்பவுண்டிங் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இல்லை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு, இன்வோக்கிங் 153 இல்லை இன்வோக்கிங் 154 இதெல்லாம் வந்து அப்போ தான் வரும் ஸ்பெஷல் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்லாம். தென் ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து அவனுக்கு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை கன்விக்ஷன் கொடுக்காம சப்போஸ் அவனுக்கு வந்து சிவில் லயபிலிட்டி மட்டும் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அப்பீல் வில் லை டு ஹை கோர்ட் as against the judgment of special court. As against the judgment of special court, appeal would lie to civil court, high court. இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கோர்ட் ஒன்ஸ் ப்ரொனவுன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஆஸ் அகெயின்ஸ்ட் தட் ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்பீல் வில் லை டு சிவில் ஹை கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அது ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது டெசிக்னேட்டட் செஷன் ஜட்ஜி அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அப்பீல் வில் லை டு ஹை கோர்ட்டு தான். நார்மலாக கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பொறுத்த வரைக்கும் வெதர் ரெவ்யூ இஸ் பாசிபிள், ரெவ்யூ பண்ண முடியுமா? ஒன்ஸ் கிரிமினல் கோர்ட் ப்ரொனவுன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா வெதர் ரெவ்யூ கேன் பி மேட். நார்மலாக சிவிலில் ரெவ்யூ இருக்கும். கிரிமினல் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவ்யூ ப்ரொவிஷன் இருக்கா? ஸோ ஒன்ஸ் ப்ரொனவுன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட் இன் கிரிமினல் கோர்ட்டுன்னா தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரெவ்யூ. தெர் இஸ் ஸ்பெசிஃபிக் பார் அண்டர் செக்ஷன் 362 சிஆர்பிசியில் வந்து ஸ்பெசிஃபிக் பார் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கோர்ட் நாட் டு ஆல்டர் ஜட்ஜ்மெண்ட் ஒன்ஸ் ப்ரொனவுன்ஸ்டு அப்படின்னா கோர்ட் பிகம் ஃபங்க்டஸ் அஃபீஷியோ அப்படின்னு சொல்லுவோம். கோர்ட் வந்து இல்லாததாகிடும். ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோர்ட்டோட வேலை முடிஞ்சிடும். தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரீகாலிங் த ஜட்ஜ்மெண்ட் ஆர் நோ கொஸ்டின் ஆஃப் ரெவியூயிங் த ஜட்ஜ்மெண்ட்டு. பட் சிவில் கேஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண முடியும். தெர் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் ரெவியூ சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும். பட் கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரெவியூ ஆர் ரீகாலிங் த ஜட்ஜ்மெண்ட். பட் அண்டர் எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஒன்று சொல்கிறாங்க, செக்ஷன் 157. இட் இஸ் வெரி பெக்யூலர் ப்ரொவிஷன். ஈவன் தோ ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் பின் ப்ரொனவுன்ஸ்டு பை ஸ்பெஷல் கோர்ட்னாலுமே ரெவியூயிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து 157 கன்ஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்பெஷல் கோர்ட் வந்து டெசிக்னேட்டட் கிரிமினல் கோர்ட்டு, இட் ப்ரொனவுன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட். ஈவன் ஆஃப்டர் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட் வெதர் தட் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் கேன் பி ரெவியூட் ஆர் நாட் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அண்டர் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் தெர் இஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 157 த ரெவியூ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கேன் பி ரெவியூடு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஸோ நார்மல் சிஆர்பிசினாலும் சரி, எனி ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்னாலும் சரி, எனி கிரிமினல் கோர்ட் வந்து கேனாட் ரெவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் ஒன்ஸ் ப்ரொனவுன்ஸ்டு. தெர் இஸ் ஸ்பெசிஃபிக் பார் அண்டர் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் நியூ BNSS கோர்ட் நாட் டு ஆல்டர் ஜட்ஜ்மெண்ட் ஒன்ஸ் ப்ரொனவுன் எக்ஸப்ட் கிளரிக்கல் ஆர் அரித்மெட்டிக்கல் எரர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கோர்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அமெண்ட் பண்ணுறதோ இல்லை மாற்றுறதோ பண்ண முடியும். சப்ஸ்டான்ஷியல் ப்ரொவிஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரெவ்யூலாம் பண்ண முடியாது. பட் we can make it in case சிவில் கேஸஸை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியும். there is specific provision and சிவில் கேஸு 115ல் ரெவ்யூ பண்ண முடியும் நம்ம சிபிசியில். பட் கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் there is no provision for review. But under Electricity Act there is specific provision under section 157 with the consent of both the parties court can review the judgment. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. Even after pronouncing judgment court can review the judgment with the consent of both the parties. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெரி பெக்யூலர் ப்ரொவிஷன். எனர்ஜி தஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெக்யூலர் ப்ரொவிஷன். ஒன்று வந்து காம்பவுண்டிங் அஃபென்ஸ் 152ல், செகண்ட் ஒன்று வந்து 157ல் ரெவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு. காம்பவுண்டிங் ஜட்ஜ்மெண்ட்டு சிஆர்பிசியில் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 173ல் ஃபைனல் ரிப்போர்ட் இல்லை 193 BNSSல் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டு தான் காம்பவுண்ட் பண்ண முடியும். பட் இதை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி தஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் ப்ரியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் அந்த அத்தாரிட்டியே காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அத்தாரிட்டி காம்பவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அமௌண்டிங் டு டீம்டு அக்யூட்டல். அக்யூட்டலோட ஸ்கோப் என்ன அப்படின்னா அதே ஸ்கோப்பு தான் அதுக்கும். பட் சிவில் லயபிலிட்டி வரும். அதை எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் சேலஞ்ச் பண்ண முடியும் ஃபஸ்ட் திங். தென் வந்து ஆஃப்டர் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட் கிரிமினல் கேஸில் வந்து ஆஃப்டர் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட் தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரெவ்யூ. ஸ்ட்ரைட்டாகவே ரெவ்யூவே கிடையாது. தெர் இஸ் ஸ்பெசிஃபிக் பார் அண்டர் செக்ஷன் 362. பட் அண்டர் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே இன்கேஸ் 135 அஃபென்ஸு ஆர் எனி அதர் அஃபென்ஸ்னாலுமே ஒன்ஸ் ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் 157ல் வந்து பட் ஆக்டோட ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் டு பீனலைஸ். இதை பொறுத்த வரைக்கும் தேவை அமௌண்ட் டு பி ரெக்கவர்டு, இவ்வளோ தான். ஸோ வித் த கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ், ஸோ even though it is criminal offense இருந்தாலும் even after pronouncing judgment court can review the judgment under section 157 electricity act கீழே because it is special enactment. இது வந்து theft of energy. theft of energy பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் two aspects. one compoundingல ஒரு procedure. in case if he is not compounding the offense அப்படின்னா another procedure is there. சப்போஸ் இந்த theft of energy இல்லாமல் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்ன பண்ணலாம்? அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜினாலுமே இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு, அப்சர்வேஷன் மெகஜர், ஒர்க்கிங் செட் எல்லாமே கொடுத்து நம்ம வந்து ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டு போடுவோம். theft of எனர்ஜிக்கும் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜிக்கும் என்ன ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா எனர்ஜி தெஃப்ட்டை கண்டுபிடிக்கிற அன்னைக்கே டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம். பட் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜிக்கு டிஸ்கனெக்ட்லாம் பண்ண மாட்டோம். 15 days டைம் கொடுப்போம். ஸோ இமீடியட் டிஸ்கனெக்ஷன் வந்து 126ல் வந்து cannot be made. அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது வந்து 126 எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் சொல்கிறோம். there is no question of disconnection. then authority will give provisional assessment. provisional assessment authority கொடுப்பாங்க. it is 126ல் சொல்கிறேன் நான். இது வந்து ஒரு நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜியா இல்லை theft ஆஃப் எனர்ஜியா அப்படிங்கிறது வந்து அந்த மூமெண்ட்டில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் இட் இஸ் டிஸ்ஹானஸ்ட்லி டூயிங் த சேம் திங் அப்படின்னா அது வந்து theft ஆஃப் எனர்ஜியில் வந்துடும். ஆர் அதர்வைஸ் வந்து தெரியாமல் ஏதோ பண்ணிட்டான் இல்லீகல் எக்ஸ்டென்ஷனு அது மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜியில் வரும். தென் வந்து ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் கொடுப்போம். அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜிலையும் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் கொடுப்போம். ஆஸ் பர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடு கீழே அதுக்குன்னு ஒரு ப்ரொபோசிஷன் இருக்குது. அந்த ஃபார்முலா படி ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் கொடுப்போம். பட் இதில் என்னென்னா நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டோம் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜியில். தென் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வி வில் கால் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன். அவனோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பான். ஆஃப்டர் ரிசீவிங் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஹி ஹேஸ் டு கிவ் எக்ஸ்ப்ளனேஷன். ஆஃப்டர் அவனோட எக்ஸ்ப்ளனேஷன் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் கன்சிடரிங் ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வி ஹேவ் டு பாஸ் அ ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர். ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுவோம். இப்போ ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் மேக்ஸிமம் வந்து ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஆர்டரில் என்ன நம்ம சொல்கிறோமோ அவனோட எக்ஸ்ப்ளனேஷனை கன்சிடர் பண்ணி அதே மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்கும் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டரும். இப்போ அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டரை அவன் எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? சப்போஸ் 135ன்னா ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் ரெட் ஜூரிஸ்டிக்ஷனை போட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க அவங்க.
இதில் வந்து நெக்ஸ்ட் ஹையர் லெவல் ஆஃபீஸருக்கு போவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். 126 வந்து அப்பீல் ரெமெடி இருக்குது. ஸோ ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ்டு அண்டர் செக்ஷன் 126 அப்படின்னா தெர் இஸ் அப்பீல் ரெமெடி இஸ் தேர். அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜியில் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா தெர் இஸ் அப்பீல் ரெமெடி. ஆனால் 135 ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வர முடியும். 127 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே அப்பீல் ரெமெடி இஸ் தேர். In respect of unauthorized use of energy, as against final assessment order passed under section 126, appeal remedy would lie to next higher level officer. SC கிட்ட appeal remedy இருக்கு, superintending engineer கிட்ட appeal remedy இருக்கு. இந்த appeal remedy invoke பண்ணணும் அப்படின்னா ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அப்பீல் அவன் போகணும் அப்படின்னா 50% of assessment amount வந்து they have to pay. 50% of assessment amount. ஃபைனல் அசஸ்மெண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம்ல ஃபார் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜின்னு. அதுக்கு மேலே அவங்க அப்பீல் போகணும் அப்படின்னா இப்போ WC ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆகிட்டு கீழெல்லாம் நம்ம அப்பீல் போகிறோம்ல, ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வர்றப்ப வந்து என்டையர் அமௌண்ட் காம்பன்சேஷன் அமௌண்ட்டை CMAல கட்டிட்டு தான் நீங்கள் அப்பீல் வர முடியும் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கீழெல்லாம். அதே மாதிரி இந்த அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்பீல் ரெமடியை நீங்கள் இன்வோக் பண்ணணும் அப்படின்னா என்டையர் 50% ஆஃப் த அசஸ்மெண்ட் அமௌண்ட்டு 50% ஆஃப் அசஸ்மெண்ட் அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் அப்பீல் ரெமடி போக முடியும். தென் அப்பீல் ரெமடியில் வந்து எகைன் அது ஒரு பெரிய ப்ரொசீஜரு. தென் யூ வில் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. தென் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்டு தென் அப்பீல் ரெமடிலையும் சப்போஸ் அசஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 126 அசஸ்மெண்ட்டை 127லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வரணும். ஸோ 126 வந்து அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அப்பீல் ரெமடி would lie to டிபார்ட்மெண்ட் அப்பீல் தான். அது டிபார்ட்மெண்ட் அப்பீல் போகிறப்ப 127 தான் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போக முடியும். அப்படி டிபார்ட்மெண்ட் அப்பீல் போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே 50% ஆஃப் அசஸ்மெண்ட் அமௌண்ட்டு. தென் ஆஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டர் பாஸ்டு பை அப்பலேட் அத்தாரிட்டி 127 அப்பலேட் அத்தாரிட்டி பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு வரலாம் பை இன்வோக்கிங் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ தெர் இஸ் கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் 126 அண்ட் 135. அதோட அசஸ்மெண்ட் வேறு, இதோட அசஸ்மெண்ட் வேறு, என்டையர்லி டிஃபரெண்ட். இப்போ ப்ராக்டிக்கலாக சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாமினேஷன் அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் இப்போ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னா எந்த ப்ரொவிஷனில் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா செக்ஷன் 43 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கீழே வந்து எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் யூ கேன் ஆஸ்க். அப்போ எவ்வளோ நாளைக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் வந்து போர்டு ஹேஸ் டு கிவ் அப்படின்னா வித்தின் 30 டேஸுக்குள்ளே போர்டு ஹேஸ் டு கிவ். எய்தர் உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கணும், அப்படி கொடுக்க முடியலை அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன்ஸை சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும். இன்கேஸ் இஃப் யூ டேக் செக்ஷன் 56 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் டிஸ்கனெக்ஷன் கேன் பி மேட் அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும். சர்வீஸ் கனெக்ஷனுக்கு எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு செக்ஷன் 56 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். ஸோ எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் கேன் பி டிஸ்கனெக்டட், என்ன சர்க்கம்ஸ்டன்சஸில் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் திங் யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கன்சம்ஷன் சார்ஜஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கன்சம்ஷன் சார்ஜஸ். கன்சம்ஷன் சார்ஜஸ் நீங்கள் கட்டலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணலாம் ஆஃப்டர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கன்சம்ஷன் சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் திங். இதை தவிர வேறு எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணலாம்? எனர்ஜி தெஃப்ட் செக்ஷன் 135 1A. ஒன்ஸ் எனர்ஜி தெஃப்ட் ஹேஸ் பின் டிடெக்டட் அப்படின்னா இம்மீடியட்டாக அத்தாரிட்டி பவுண்ட் டு டிஸ்கனெக்ட். இஃப் எனர்ஜி தெஃப்ட் has been detected அப்படின்னா immediately authority has to disconnect the electricity service connection. Then third one, order of pollution control board, ரொம்ப important. Once pollution control board வந்து directed the EB authorities to disconnect அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா we bound to disconnect electricity service connection. Many of the industries வந்து creates pollution, noise pollution, somewhat
ஏதோ ஒரு பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா சாமில்லு இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கும். அவங்க வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ தெர் இஸ் பொல்யூஷன் இஸ் தேர் அப்படின்னா யூ டிஸ்கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் இபி அத்தாரிட்டிக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒன்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா இபி அத்தாரிட்டிஸ் வந்து பவுண்ட் டு டிஸ்கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன். தென் ஃபோர்த் ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டு, எய்தர் சிவில் கோர்ட்டோ இல்லாட்டி கிரிமினல் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட் கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா கோர்ட் ஆர்டர் இமீடியட்டாக சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அத்தாரிட்டிஸ் வந்து பவுண்ட் டு டிஸ்கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன். ஒன்லி இந்த 4 சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் 2 பேர் இப்போ லேண்ட்லார்ட் டெனண்ட் இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டெனண்ட்டை பேமெண்ட்டே பண்ணவே இல்லை. ஒன்றும் லேண்ட்லார்டு வந்து இபியில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்குறாரு, என்னோடய சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், என் பேரில் தான் இருக்குது சர்வீஸ் கனெக்ஷனு, அதை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா? ஸோ டிஃபால்ட் கமிட்டட் பை டெனண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சர்வீஸ் கனெக்ஷன் ஸ்டாண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் லேண்ட்லார்டு. லேண்ட்லார்டு வந்து அவரோட சர்வீஸ் கனெக்ஷனை அவர் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. கேன் இட் பாசிபிள்? ஸோ பண்ண முடியாது. ஸோ ஒருத்தன் பொசஸரில் இருந்தாங்க அப்படின்னா என்ஜாயர் ஆர் ஆக்குபேஷன் ஆஃப் த ப்ரிமிசஸ் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, ஆக்குபையர் ஆஃப் த ப்ரிமிசஸ் அப்படின்னா சிசி சார்ஜஸ் இஸ் ப்ராம்ப்ட்லி பெய்டு அப்படின்னா சர்வீஸ் கனெக்ஷன் கான் பி டிஸ்கனெக்டட் ஈவன் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் லேண்ட்லார்டு. ஸோ எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கன்சம்ஷன் சார்ஜஸ். செகண்ட் ஒன்று வந்து எனர்ஜி தெஃப்ட் அண்டர் செக்ஷன் 135(1)A வந்து ஒன்ஸ் எனர்ஜி தெஃப்ட் ஹேஸ் பின் டிடெக்டட் அப்படின்னா இமீடியட்டாக சர்வீஸ் கனெக்ஷன் டு பி டிஸ்கனெக்டட். தேர்ட் ஒன்று வந்து ஆர்டர் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஃபோர்த் ஒன்று வந்து ஆர்டர் ஆஃப் த கோர்ட். இந்த 4 சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும்தான் சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸப்ட் திஸ் 4 எந்த காரணத்தை முன்னிட்டும் சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி ஈவன் லேண்ட்லார்டே கேட்டால் கூட சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. ஓனர் ஆஃப் த ப்ரிமிசஸே கேட்டாலும் சர்வீஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டாங்க.